தேவர் மானிடர் நரகர் மிருகர் பரப்பன ஊர்வன மரம் எல்லாத்தையும் தன்மையப்படுத்துவாராம். ஒரு சித்தர் இப்ப நடந்து போனாருன்னா அந்த இடம் அப்படியே அசையுமா. அந்த இடத்துல அவர் அசைஞ்சு போன உடனே திரும்ப நின்றுடும். அப்படியே அந்த ஓரறி உயிர்னு சொல்றேன் இல்லையா, மரம் செடி கொடிக்கெல்லாம் தொல்காப்பியருடைய விதிப்படி ஓரறி உயிர்றது. அந்த மரம் செடி கொடிலாம் கூட ஒண்ணுமே இல்லை. நம்ம வீட்டுல ஒரு வேப்ப மரமோ இல்ல ஒரு அரளி பூச்செடியோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஏதோ ஒரு காரியமா போறோம். என் வீட்டு குலதெய்வமா ஒரு நடத்தி சொல்றேன், நான் போற காரியம் நல்லபடியாக முடியணும். அந்த மரத்துக்கிட்ட சொன்னாலே போதும், நீங்க போற வேலை நல்லா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அந்த மரத்துக்கு அந்த உயிர் இருக்கு. அப்படியே அந்த சித்தர்கள் போற பொழுது அந்த மரம் செடி கொடிலாம் அசைந்து தன்னுடைய உணர்வை, தன்னுடைய வணக்கத்தை, தன்னுடைய பிறப்பா மரமா இருந்தாலும் அவருடைய அந்த உணர்வு கலந்து அவருடைய திருவடிக்காக என்ன பண்ணுமா, அப்படி அசைந்து கொடுக்குமா. அந்த மாதிரி சக்தி படைத்தவர்கள் இந்த சித்தர்கள் சொல்றாங்களே. அந்த பெருசுனா என்ன அப்படின்னு கேட்டார். பெரிது பெரிது புவனம் பெரிது. ஓ, இந்த உலகம் உருண்டை இருக்கு, பூமி உருண்டை, அதுதான் பெருசு. ஓ, அப்ப இந்த பூமி உலகம் தான் பெருசா அப்படின்னு கேட்கல. இல்லப்பா, அது கூட பெருசு இல்லை. அப்ப வேற எது பெருசு? அந்த உலகத்தையே படைச்சது யார் தெரியுமா? 4 தலையுள்ள பிரம்மா. ஓ, அப்ப 4 தலையுள்ள பிரம்மா தான் பெரியவரா? முருகன் கேட்கிறாரு. இல்லப்பா, அவர் கூட பெரியவர் கிடையாது. அப்ப அவரும் பெரியவர் கிடையாது. அப்ப வேற யார் பெரியவர்? அவரையே தன்னுடைய தொப்பல் கொடியில சுமந்திருப்பவர் எம்பெருமான் திருமால். பெருமாள். ஓ, பெருமாள் தான் பெருசா? அப்போ உலகத்தையே பெருமாள் தான் பெரியவரா? இல்லப்பா, அவரும் பெருசு கிடையாது. அவரும் பெருசு கிடையாது. அவர் யாரு? அவரே பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார். அவரே தாங்கிறது எது? பார்க்கடல். பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பார்க்கடல் தான் பெருசா உலகத்திலேயே? இல்ல, அந்த பார்க்கடல் கூட பெருசு இல்லை. அந்த பார்க்கடலையே சுருட்டி தன் கமலத்தை அடக்கிட்டாரு குள்ளமுனின்னு சொல்லக்கூடிய அகத்தியர். முதல் சித்தர் அவர் தான் சொல்லுவார்கள். அகத்தியர் தான் முதல் சித்தர். அவரே தான் சித்து வரைகள் எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய கன்னியா இருந்தாலும் மொத்தத்தையும் எடுத்து கமலத்தை அடக்கி வச்சுட்டாராம். ஓ, அப்ப அந்த அகத்தியர் தான் பெரியவரா? இல்ல, அவரும் பெரியவர் இல்ல. அவரே கலசத்துல பிறந்தாரு. ஓ, அந்த கலசம் தான் பெருசா? இல்ல, அந்த கலசமே புவியில் இருக்கக்கூடிய மண்ல ஒரு சிறு மண். எவ்வளவு மண் அது? 5 தலை நாகத்துக்கு 1 தலை சமானம். இந்த புவியில் இருக்கிற மண் பெருசுன்னா அதுவும் பெருசு இல்ல, அதை விட பெருசு 5 தலை நாகம். அந்த 5 தலை நாகத்துல 1 தலைக்கு சமானம் எது? இந்த மண்ணு. அப்போ அந்த 5 தலை நாகம் தான் பெருசா? முருகர் கேட்கிறார். இல்லப்பா, அத்தையே மோதிரமா சுருட்டி உமையம்மை தன்னுடைய கை விரல போட்டுக்கிட்டா மோதிரமா உங்க அம்மா. ஓ, அப்ப எங்க அம்மா உமா தான் பெருசு பெரியவிழா உலகத்திலேயே? இல்லப்பா, அவங்களோட பெருசு கிடையாது. எங்க அம்மாவும் பெருசு இல்லையா? ஆமா, உங்க அம்மாவே இறைவனுடைய ஈசனுடைய இடது பாகத்திலே ஒன்றி விட்டாள், ஒடுங்கி விட்டாள் அவளே. அப்போ உங்க அப்பா ஈசன் தான் பெரியவரா? ஓ, இப்போ உலகத்திலேயே ஈசன் தான் பெரியவர். எங்க அப்பா தான் பெரியவரா? உங்க அப்பாவோட பெரியவர் கிடையாது. இன்னும் எங்க அப்பா பெரியவர் கிடையாது. ஆமா, அவருக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள். 63 நாயன்மார்கள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், இவங்கெல்லாம் தொண்டு செய்யறாங்க இல்லையா? அந்த தொண்டு யாரெல்லாம் சிவன் தொண்டு செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே போய் ஒடுங்கி விடுவாராம் சிவன். சிவம் ஒடுங்கக்கூடிய இடம் சிவன் பார அன்பு கொண்டு தொண்டு செய்யக்கூடிய உள்ளத்திலே ஒடுங்கி விடுவார். அப்போ தொண்டர்தம் பெருமை தான் உலகத்திலேயே பெருசு. அதான் ஒரு பாட்டாக படிச்சாங்க நம்ம. பெருமை பெருது புவனம் பெருது, புவனமோ 4 படைப்பு, 4 கலியமால் உந்தி வந்தோன், கலியமாலோ அலைகடல் பிரிவோன், அலைகடலோ குறுமுனியின் கலசத்தில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியிலே சிறுவன், புவியோ அரவினுக்கு 1 தலை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அப்ப நம்ம எவ்வளவு தொண்டு செய்யறோமோ இறைவனுக்காக, சிவபெருமானுக்காக நம்ம எவ்வளவு தொண்டு செய்யறோமோ, அப்போ சிவனே நமக்குள்ள நம்ம மனசுல வந்து சேர் போட்டு உட்காந்துருவார். இதை விட சிறப்பான இடம் எதுவும் இல்லைன்னு. அது போல தொண்டு செய்து சிவத்தோடு சிவமாக ஐக்கியமானவர்கள் தான் இந்த சித்தர்கள். அப்படிப்பட்ட சக்தி எல்லாம் படைத்தவர்கள். மகிமா அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த மகிமாவுக்கு என்னெல்லாம் சான்று சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேறு மாதிரி பெரிய உருவம் எடுக்குது. ஆசிரியர் போனார் இல்லையா? ஆசிரியர் கிளம்பி போனாரு சீதா பிராட்டியை பார்க்கறதுக்கு. அப்ப எப்படிப்பட்ட உருவம் எடுத்தாரு சீதா பிராட்டி முன்னாடி? நான் ஒரு சின்ன குரங்குன்னு நினைச்சிடாதம்மா, என்னுடைய சுய உருவத்தை பாரு, ராமருடைய தூதுவன் நான் அப்படின்னு பெரிய விஸ்வரூபத்தை காட்டினாரே ஆஞ்சநேயர். அப்போ அவர் ஒரு சித்தர், அனுமான் ஒரு சித்தர். சித்து வேலை எல்லாம் தெரியும் அவருக்கு. நான் காட்டுக்குள்ளே நுழைவேன், மழை தண்ணி ஒரு கூரை போடுவேன், அந்த கூரைக்குள்ள இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வருவேன், அவ்வளவு சின்னதாகவும் ஆவேன், இவ்வளவு பெரியதாகவும் ஆவேன், என் கூட வந்துடுமா, என் தோல் மேல ஏறி உட்காரு, நான் ராமபிரானுக்கு
எப்பயுமே விட்டுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் தான் சீதாப்பட்டி என்ன சொல்றா, இல்லப்பா நீ என் மகனாக இருந்தாலும் உன்னில் நான் உட்கார்ந்து வரக்கூடாது. என்னுடைய கணவனே வந்து போர் செய்து ராவணனை அழித்து என்னை அழைச்சு கொண்டு போனான், அதுதான் பெருமை. அது போல அந்த மகிமான்ற சக்தியை எடுத்து காட்டினவர் யாரு? ஆஞ்சநேயர். அடுத்தது வாமன அவதாரம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 அடி மண் கேட்டு மகாபலி சக்கரவர்த்திக்கு சின்ன குழந்தையா வந்தார். கர்வத்தினால மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணா, சின்ன பையன் நீனாட்ட கேட்கற 3 அடி மண் போதும், அவனுக்கு போதும், எனக்கு அதே போதும். ஒரே ஒரு கண்டிஷன், என் காலால் தான் நான் அளந்துட்டேன், தனியா ஸ்கேல்லாம் வேணான்ட்டேன். தவுண்டு பையன் சின்ன காலில் 3 இருந்து இதுல 3 அடி மண் கேட்க போறான், என்னத்த கிறிஸ்ட கேட்க போறான் அப்படின்னு நினைச்ச உடனே எடுத்தாரு பாருங்க விஸ்வரூபம் பெருசா. ஒரு அடியால் வானத்தையும் ஒரு அடியால் பூமி அளந்து 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்டாரு. தலை மேல வை. கர்வத்தோட சொன்னேன் நானு, அந்த கர்வம் கொடிய தலை மேல வை. அந்த பெருமாள் எம்பெருமான் மகாவிஷ்ணு அவரே ஒரு சித்தர், பெரிய உருவம் எடுத்தாரு. சின்ன உருவமா வந்து பெரிய ஒரு மகிமா அப்படின்ற சக்திக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. கிருஷ்ணன் என்ன பண்ணா, அர்ஜுனனே ஐயோ எதிர நிக்கிறவங்க எல்லாம் என் தாத்தா பாட்டி சித்தப்பா எல்லாம் நிக்கிறாங்களே, நான் எப்படி போர் செய்வேன் அப்படின்னு காண்டிபத்தை கீழே போடுற பொழுது விஸ்வரூபம் எடுத்து கிருஷ்ண பகவான் எல்லாமே நான் தாண்டா, எடுத்து போர் செய்டா அப்படின்னு சொல்ற பொழுது விஸ்வரூபத்தை காட்டானே. சின்ன உருவமா பெரிய உருவமா காட்டினானே பெருமான். இதெல்லாம் மகிமா. இந்த மகிமான்ற சக்திலாம் சித்தர்களுக்கு கைவந்த கலை. பகவான்களே இந்த மாதிரி எடுத்தார்கள். அது போல தன்னுள் அடக்கம், எல்லாமே தன்னுள் அடங்கியது அப்படின்னு காட்டினாரு எம்பெருமான். அது போல அந்த மாதிரி இந்த சித்தர் நமசிவாயன்னு இப்ப ஐயா சொன்னார் இல்லையா, அங்க நாங்க வழக்கு வச்சிருக்கோம் நமசிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லி அந்த நமசிவாய எத்தனை முறை மாறி மாறி பேசினாலும் சரி, தட்சிணாயணம் வந்து அப்படி ஏற்றுவோம், உத்தராயணம் வந்து அப்படி மேலே ஏற்றுவோம் சொன்னார் இல்லைங்களா. அந்த நமசிவாய மந்திரத்துக்கே எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு தெரியுமா நமக்கு. 5 எழுத்து நம சிவாய, 5 எழுத்து. இறைவனுடைய நாமத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கலியுகத்துல சொல்றோமோ அப்பதான் கலிபுருஷன் நம்மளை படாத பாடுபடுத்துவானாம். நல்லா இருக்கக்கூடிய மனசை கூட கெடுக்கிறதுக்கு 4 பேர் வருவான். அந்த 4 பேர் உருவம் யாருன்னா கலிபுருஷன். இந்த கலிபுருஷனை வெல்லணும்னா என்ன சக்தி வேணும் நமக்கு? இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். உனக்கு எந்த கடவுளை பிடிக்கும்? முருகான்னு சொல்லு. முருகன் சொன்னா முருகான்ற நாமத்தை சொன்னாலே 3 பேர் வந்துருவாங்க. அங்க மூ அப்படின்னா என்ன அர்த்தம்? மூருகு. முருகன்னா முகுந்தன், முதல்ல பெருமாள் வந்துருவார். ரூனா வந்துருவாங்க. 3 பேர் வந்த பிறகு எல்லாருமே சேர்த்து வந்துருவாங்க. அவ்வளவு பெரிய நாமம் முருகான்னு சொல்லு, நமசிவாய சொல்லு. நமசிவாயன்னு சொன்னா அது என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்கிற பொழுது நமசிவாய மந்திரத்தினுடைய மகிமை என்னன்னு நாரதரே பெருமாள்கிட்ட கேட்கிறார். இந்த பூலோகத்துல கீழே சிவனடியார்கள்லாம் நமசிவாய நமசிவாயன்னு சொல்றாங்களே, அப்படி என்ன நமசிவாய சொன்னா என்ன கிடைக்கும்? அதை நீயே போய் தெரிஞ்சுக்கோங்க பெருமாள். நீயே போய் கீழே போய் தெரிஞ்சுக்கோ. நான் எங்க போறது, எங்க போய் கேட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கிறது? ஓ காவிரி கலைஞர் ஓரம் போயிட்டு ஒரு ஓரத்துல மனித மலம் இருக்கும். அந்த மரத்துல ஒரு புழு நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கிட்ட போய் கேளுங்க. என்ன போய் 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 நாங்க போய் கேட்க சொல்றீங்க? போய் கேளுங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, போய் கேளு. அதே மாதிரி நாரதர் வந்தார். வரப்பொழுது மனித மலம் ஒரே நாட்டு அடித்து அது ஒரு புழு நெருங்கிட்டு இருக்கு. மனித மலத்தில் நெளியக்கூடிய புழுவே நமசிவாய மந்திரத்தின் மகிமை என்னென்ன, அந்த நெழுந்த புழு தொப்புள் செத்து போச்சு. கிளம்பி போனார் மறுபடியும் பெருமாள்கிட்ட. நமச்சிவாய மந்திரத்தின் மகிமை என்னன்னு கேட்ட அந்த புழு செத்து போச்சு, என்ன பண்றது? இப்போ அதே காவிரி கரையோரம் போ, ஒரு புளிய மர தோப்பு இருக்கும், அங்க ஒரு பொந்துல ஆண்ட உட்காந்துருக்கும், அதுகிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏயா உங்ககிட்ட கேள்வி, நீ அங்க போய் இங்கே போட்டு தெரிஞ்சது இல்லை, நீ போயேன் அப்படின்னு. அதனால போனார் மறுபடியும். புளிய மரத்தில் பகலில் கண் தெரியாத ஆந்தைய நமச்சிவாய மந்திரத்தில் மகிமை என்ன, பொந்துக்கு கீழே போட்டு இருந்து அதுவும் போயிடுச்சு. பெருமாளே அதுவும் போயிடுச்சு, என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் தூரம் போ, வயல்ல கொக்குங்க நிறைய நிற்கும். அதுல ஒரு கொக்கு ஒற்றைக்கால தூக்கி தவம் பண்ணும், அதுக்கிட்ட போய் கேளு. ஒற்றைக்காலில் நிற்கும் கொக்கே நமச்சிவாய மந்திரத்தில் மகிமை என்ன. 2வது காலையும் கீழே போட்டு அதுவும் போட்டுன்னு போயிடுச்சு. பெருமாளே அதுவும் போயிடுச்சு, என்ன பண்றது? அதே ஊர்ல ஒரு பார்ப்பனர் வீட்டுல பசுமாடு கண்ணுக்குட்டி போட போது அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போய் கேளு. அதே ஒரு பார்ப்பனர் வீட்டுல கண்ணுக்குட்டி போடும்போது நான் போய் பார்க்கலாமா அந்த கண்ணுக்குட்டி? நாரத பெருமானே எங்க வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். மனையில் இருக்க அந்த பசுமாடுன்னு கொஞ்ச நேரத்துல கண்ணு போட போது போய் கேளுங்க. கண்ணு போட்டு வெள்ளை கடலை கண்ணுக்குட்டி வெள்ளை விளையேன்னு துள்ளி விளையாடுது கண்ணுக்குட்டி. மனசே வரல. இது வரைக்கும் நமச்சிவாய மந்திரம் கேட்டோம்னா போட்டு போய் சேர்ந்து போச்சு. இந்த கண்ணுக்குட்டி கிட்ட போய் கேட்டு ஏதாவது ஆகக்கூடாதுன்னு பயம் ஊருக்குள்ள வருது. இருந்தாலும் வேற வழி இல்லை, அந்த மகிழை தெரிஞ்சே ஆகணும், தலை வெடிச்சுக்கும் இல்லைன்னா. அதனால கிட்ட போய் கேட்டாரு. புள்ளி விளையாடும் பசுக்கன்றை நமச்சிவாய மந்திரத்தின் மகிமை என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஒட்டுன்னு அதுவும் போயிடுச்சு.
ஓட்டார் பெருமாள் நமச்சிவாய மந்திர தெரிஞ்சுக்கே வானா அந்த மகிமை எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இதான் அந்த மகிமை போடுறது. கடைசி வாய்ப்பு ஒன்று கொஞ்சம் இருக்கு. அந்த ஊர்ல ராஜா ஒருத்தர் இருக்காரு. அந்த ஊரையே ஆகிற ராஜா. அந்த ராஜாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைகிட்ட போய் தெரிஞ்சுக்கோ, நாசமா போச்சுன்னாரு. அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டு ராஜாவுக்கு குழந்தைங்க ஏதாவது ஆச்சுன்னா என் தலை தப்புமா முதல்ல தலையே போயிடுமே. இந்த சகலமும் என்ன நேரம் சொல்லுவேன் நீ நாராயணா நாராயணா சொல்லிட்டு இருக்க சகலமும் எந்த நேரம். கொஞ்சம் நாராயணமா நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கு. அப்ப போய் கேளு. வந்தாரு மறுபடியும் மகாராஜா அப்படி ஆரம்பி எடுக்கிறாரு. கும்பத்தோட வரவேற்பு. இப்ப எல்லாம் செய்வீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தை என்ன பண்ண போறீங்களன்னு உங்களை நினைச்சுனாரு. ஐயா உங்களுக்கு குழந்தை பிறக்கூடாமே. ஆமா, என் மனைவி பிரசவ வழியால உள்ள துடிச்சிட்டு இருக்கா. அந்த குழந்தைய முதல் நான் பார்க்கலாமா? எப்பேற்பட்ட புண்ணியம். நாரத மகிழ்ச்சியே என் அரண்மனைக்கு என் குழந்தைய முதல் பார்த்து வாழ்த்து சொல்றாருன்னா நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இல்லாத பெருமையா? நீங்க போய் பாருங்க. உடனே வேலைக்காரமா ஒரு சொல்லிச்சு, ஐயா உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு ராஜா, இந்த புடி முத்துமாலையை பரிசு நாரதரை நீ போய் பாருங்க. குழந்தை அப்படி துள்ளி விளையாடிட்டு நாரதர் பார்க்கல, இப்படி பார்க்கல, எவ்வளோ தப்பிச்சு போகலாமான்னு பார்த்தா 3 பக்கமும் ஜன்னலா இருக்கு, தப்பிச்சு போக முடியாது. இந்த குழந்தை என்ன ஒன்று ஆச்சுன்னா நம்ம விட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள படப்படாம அடிச்சுட்டு வருது. இப்படி இந்த குழந்தை பார்க்கறாரு, இப்படி பார்க்கறாரு, இப்படி பார்க்கறாரு. உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, நாரதரே கேட்க வந்ததை கேளும், மனத்தில் உழல்கின்ற புழுவும் நானல்ல, பகலில் கண் தெரியாத ஆந்தையும் நானல்ல, ஒற்றை காலில் தவம் செய்த கொக்கும் நானல்ல, அந்த வீட்டு பசுமாட்டு கன்றும் நானல்ல, நீ கேட்க வந்ததை கேளும். அனுப்பிப்பட்டார் நாரதர். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இந்த குழந்தை சொல்லுது. எப்படி கேட்கலையே? நமச்சிவாய மந்திரத்தின் மகிமை என்ன குழந்தை? அப்படி கண்ணை கெட்டுவ முடிந்தார். கண்ணை திறந்து பாரு, எனக்கு ஒண்ணு அவளை நல்லா திடகாத்திரமா இருக்க என்ன பாரு. நாரதரே, நான் முதல்ல மனித மலத்துல ஒரு புழுவா பிறவி எடுத்தேன். அப்ப நமச்சிவாயான்னு நீங்க சொன்னீங்க. அந்த ஈழ பிறவி முடிஞ்சது. அடுத்து நானு ஆந்தையா பிறவி எடுத்தேன். பகல்ல கண்ணு தெரியாம கஷ்டப்பட்டேன். அப்ப நீங்க நமச்சிவாயான்னு சொன்னீங்க. அந்த பிறவி முடிஞ்சது. அடுத்து கொக்கா பிறவி எடுத்தேன், கஷ்டப்பட்டேன். அப்ப உங்க நமச்சிவாய மந்திரத்தை காதுல கேட்டேன். அந்த பிறவி முடிஞ்சது. பசுமாட்டு கன்றுக்குட்டியா பிறவி எடுத்தேன். நான் காலமாடா வளர்ந்து பொதி சுமந்து ஏர் ஓட்டி வெயில எவ்வளவு கஷ்டப்படணுமே நினைச்சேன். அந்நேரம் நீங்க நமச்சிவாயான்னு சொன்னீங்க. பாராளும் மகாராஜாவுக்கே ஒரு குழந்தையாக பிறந்தேன்னா, மனித மலத்தை புழுவா இருந்தனா, ஒரு பாராளும் மகாராஜாவுக்கே குழந்தையா பிறந்தனா, அப்ப நமச்சிவாய மந்திரத்தினுடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமை புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்பான் அந்த குழந்தை. அப்பேற்பட்ட மகிமை அந்த நமச்சிவாயம். அந்த மந்திரம் சாதாரண மந்திரம் கிடையாது. காலையில எழுந்து ஒரு முறை நமச்சிவாய சிவபக்தர்கள் பெருமாள் இருக்கிறவங்க சொல்லலாம். மாதவா, கேசவா, திரிவிக்ரமா, நாராயணா, லொக்காத்தா, கோவிந்தா சொல்லலாம். சைவத்தில் இருக்கவங்க சிவபெருமான வணங்க நமச்சிவாயம் ஒரே ஒரு முறை காலையில எழுந்து. நைட்டு படுக்கும் போது நமச்சிவாயம் 2 முறையா சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கும் போது டெய்லி சொல்லுங்க. உட்காரும் போது நமச்சிவாயம், எழுந்தும் போது நமச்சிவாயம், போயிட்டு வரங்க நமச்சிவாயம். அப்படி சொல்லலைன்னா கூட காலை எழுதும் போது நைட்டு படுக்கும் போது சொல்லலாம் இல்லையா? அப்படி அழுதவும் அந்த நமச்சிவாய மந்திரத்தை உள்வாங்கி தன்னுடைய உடலையே சிவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த சித்தர்கள். சித்தர்கள் சொல்லக்கூடிய மந்திரம் தான் இந்த நமச்சிவாய மந்திரம். அப்படிப்பட்ட அந்த கோரக்கர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இப்பதான் நம்ம வாழ்க்கை வரலாறுக்குள்ளே வரும். கோரக்கருடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ளே வரும். அதே மாதிரி வள்ளலார் பற்றி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வள்ளலார் ராமலிங்க அடிகளார். அந்த ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணார்? இங்க ஒரு விளக்கை ஏற்கிறேன், இதை நீங்க ஜோதியை வணங்குங்க, நான் உள்ள போய் கதவை சாத்திட்டு உள்ள உட்கார போறேன், யாரும் கதவை திறந்து பார்க்காதீங்கன்னாரு. யாரோ ஒருத்தர் ஒரு கலெக்டருடைய உந்துதனால கதவை திறந்து பார்க்கிற பொழுது அப்படியே இந்த மெய் உடம்பை அப்படியே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையா ஜோதி மயமா மாற்றிட்டார். தை மாதமான நம்ம அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு எப்படி ஜோதி மயமா மாற்ற வள்ளலார வணங்குறோமோ, அவரும் ஒரு சித்தர். அவருக்கு முருகன் எப்படி காட்சி கொடுத்தார்? கண்ணாடியில காட்சி கொடுத்தார். தன் வீட்டு மாடியில கண்ணாடியில முகம் பார்க்கிற கண்ணாடியில முருகன் அப்படியே காட்சி கொடுத்தார். அப்படி முருகனை பார்த்த உடனே சீர் கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடந்த கார் கொண்ட 12 தோள்களும் ஒரு கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருள் கார் கொண்ட வன்மை கனிகாசலமும் என் கண்ணுட்டதேன்னு பாடினார். என் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாம் முருகன் தெரியுறான், வேல் தெரியுது, மயில் தெரியுது, கோழி தெரியுது, கொடி தெரியுது, முருகா என் கண்ணுக்கு தெரியுறேன்னு பண்ணான். சித்தர்களுடைய கண்ணுக்கு 5 மாதம் குழந்தையா இருக்கிற பொழுது சிதம்பரத்துல போற பொழுது, சிதம்பரத்துல அங்க அர்ச்சகர் நடராஜ பெருமானுக்கு தீபாராதனை காட்டுற பொழுது 5 மாதம் இந்த குழந்தை கழுப்புன்னு சிரிச்சுதான். சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காரு அந்த குழந்தைக்கு. திடீர்னு பார்த்து அந்த குழந்தை சிரிக்கும். எப்படி சிரிக்கும்? வள்ளலார். ஆனா அவர்தான் பிற்காலத்துல வள்ளலாரா மாறினார். அது கோர
காட்டுகிறார். அப்படி பண்ற பொழுது இந்த மச்சமுனியுடைய பிறப்பு எப்படின்னா, சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில். அப்படி பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது அப்போ நதியில இருக்கக்கூடிய ஒரு மீன் வயிற்றில் இருக்கக்கூடிய மீன் குஞ்சு அது கேட்குது. அந்த ரகசியம் பேசி முடிச்ச உடனே அந்த அம்மா மீன் வெளியே வந்து ஆண் வாய் திறந்து அது உள்ளேந்து மனித உருவமும் மீன் உருவமும் கலந்த ஒரு உருவம் வருது. சுவாமி எம்பெருமானே பரமசிவனே, நீ பார்வதி தேவி கிட்ட பேசுகிற பிரபஞ்ச ரகசியத்தை முழுவதும் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வாழ்த்தி அந்த குழந்தைய வாழ்த்துற. அதுதான் மச்சமுனி. அந்த மச்சமுனி தான் வளர்ந்து நமக்கு கோரக்கரை அறிமுகம் செய்கின்றார். எப்படி அறிமுகம் செய்தார்னா, அந்த மச்சமுனி வளர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போறார். இந்த சித்தர்கள் ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு வீட்டுக்கு திடீர்னு போவாங்க. அது குடுப்பன வீட்டுக்கு சித்தருடைய திருவடி நம்ம வீட்டுக்கு படுன்னா ரெண்டு பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. நெத்தில ஒண்ணுமே இருக்காது, பைத்தியக்கார மாதிரி வாங்க சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு. அவரும் சித்தரா இருக்கா சொல்ல முடியாது. இந்த காலத்துல நமக்கு பயமா இருக்கு, யார் சித்தர் அவன் திறன் பயமா இருக்காங்க. சித்த பெருமானே மன்னிச்சுக்கோ, எனக்கு அடையாளம் காட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்காது, மன்னிப்பு தான் கட்டணும். ஏன்னா எவனும் நம்ப முடியல. ஆனா அந்த காலத்துல திடீர்னு சித்தர் நம்ப ஒரு வீட்டு நடுவில் என்ன, அம்மா பசிக்குது சாப்பாடு, அந்த வீட்டுல இருக்கிற அம்மா அழுதுனே வந்து அப்படின்னு சாப்பாடு போடு. ஏமா சாப்பாடு போடும்போது அழுகுற, எதனால அழுகுற அப்படின்னு கேட்கிறாரு. சுவாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு இது நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் வந்தாலும் சாப்பாடு போட்டுருவேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அப்படியா கவலைப்படாதுன்னு இடுப்புல இருந்து ஒரு விபூதி பட்டலம் எடுக்கிறேன். இதாமா இந்த விபூதியை கையில பிடி, இந்த பட்டலத்தை பிடி, இது என்ன பண்ணு தண்ணியில கலக்கி அப்படியே குடிச்சிடு. கொஞ்சம் விபூதி எடுத்து நீ உங்க வீட்டுக்காரன் எடுத்துக்கோ, கண்டிப்பா உனக்கு சீக்கிரமா புத்திர பிராப்தி ரசு, குழந்தை பிறக்கும் அப்படின்னு வாழ்ந்துட்டு போறாரு. இந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்த்துருந்தா பார்க்கறது சும்மா இருக்க மாட்டாளா, நம்ம தான் உனக்கு கிடைச்சா ஊரே சொல்லி கொடுங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணா, நீங்க பாருங்க ஒரு சாமியார் வந்தாரு, நான் ஆழத்தை பார்த்து எனக்கு ஒரு விபூதி கொடுத்தாரு, அந்த கரைச்சி தண்ணியில குடிக்க சொன்னாரு, நெத்தியில் இட்டு சொன்னாரு. ஐயோ அவன் என்ன ஆளோ என்னவோ மந்திரக்காரனோ மாயக்காரனோ அவன், நீ அந்த விபூதியை கரைச்சி கொட்டிட்டீங்கன்னா அப்படியே நீ மயங்க அவன் பின்னாடியே போயிடும். நீங்க வேணா அதெல்லாம் செய்யாது. அப்படியாக்கா? ஆமா. அப்ப என்னக்கா பண்றது, விபூதி அழுந்து போடு, எரிஞ்சு போட்டு சாம்பலா போட்டோம். சரிக்கா நான் அது மாதிரியே செஞ்சுக்குவேன். சில பேர் சொல் புத்தி கேட்டுப்பாங்க, அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்டுக்கு. அவன் என்ன பண்ணா, சித்தர் கொடுத்த விபூதி எடுத்து அடுப்புல போட்டான். சாம்பலோட சாம்பலாகி போச்சு. அந்த சாம்பல் சமையலாம் பண்ணி முடிச்சோன்னா அந்த சாம்பலை குப்பம்பேட்டை கொட்டிட்டான். 7 வருஷம் ஆச்சு. மறுபடியும் வரார் மச்சமுனி, அதே வீட்டுக்கு வரார் மறுபடியும். மகனே குழந்தை சாப்பாடு எடுத்து மாடா ராஜா. யாரு? 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, அபிசாமி மாதிரி இருக்கே பாட்டா. சாமி என்னை மன்னிச்சிரு சாமி, என்னை மன்னிச்சிரு சாமி அப்படின்னா நம்ம காலு. ஏமா நான் ஏன் உன்னை மன்னிக்கணும், உனக்கு நேரம் ஒரு 7 வயசுல ஒரு பையன் இருக்கணுமே, நான் விபூதி கொடுத்துட்டு பண்ண குழந்தை பிறந்திருக்கணுமே, உனக்கு 7 வயசுல ஒரு பையன் இருக்கணுமே, கூப்பிட்டு அவனை. அதனால நான் மகனே வாழன்னு சொன்னேன். இல்லை சாமி நான் தப்பு பண்ணிட்டேன், சொல்லி பேச்சு கேட்டு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு அடுப்புல போட்டு மயங்கி போட்டுன்னு சொல்லிச்சு, நானும் அடுப்புல போட்டேன். ஐயோ என்ன காரியமா செஞ்சேன். சரி அந்த அடுப்பு சாம்பலோட சாம்பலை எங்க கொட்டினேன், ஒரு குப்பமேட்டில் கொட்டின சாமி. எந்த குப்பமேடு காட்டு, வா வந்து காட்டு. இந்த குப்பமேடு தான் சாமி, இந்த குப்பமேட்டை கொட்டினேன். ஆமா, குப்பைமேட்டுக்குள்ளே இருக்கும் போறப்பா எழுந்துரு அப்படின்னாரு. தோ வந்தேன் சுவாமின்னு வந்தார். அவர் தான் போற சித்தர். எந்த ரூபத்துலனாலும் எங்க வேணாலும் கிளம்பி வருவார். தோ வந்தேன் சுவாமி அப்படின்னு வந்தார். 7 வயசு பையனா, அந்த எந்த வயசுல இது பண்ணாரோ அந்த வயசுல சொன்ன உடனே, என்னுடைய குருநாதர் இவர்தான், குப்பைக்குள்ள ஒரு ஆத்மாவா நான் உள்ள இருந்தேன், என்னை தட்டி எழுப்பினவரே இவர்தான், அதனால இவர்தான் எனக்கு குரு, இனிமே நான் இவர் சொல்றதா கேட்பேன், அம்மா நான் இவர் பின்னாடி கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவை தன்னுடைய தெய்வமாகவே பாவித்தார் கோரக்க. மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை எத்தனாவது நிலையில வச்சிருக்காங்க, 4வது இடத்துல தான் வச்சிருக்காங்க. பெற்ற தாயும் உயிர் கொடுத்த தந்தையும் வழிகாட்டுவதற்கு குருவும், அந்த குரு தான் தெய்வத்தை காட்டும். அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, குருவிடத்தை விடுவாங்க. நல்ல கெட்ட சொல்லி கொடுத்தவர் இவர் தான், அறவழி செயல்களை சொல்லிக் கொடுப்பவர் இவர் தான், இவர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கோன்னு குருவை காட்டி கொடுப்பார். குருவா என்ன பண்ணுவோம்,
இதெல்லாம் செஞ்சுனா உங்க தெய்வ துணை இருக்காது. அப்படி தெய்வத்தை காட்டி கொடுக்க ஒரு குரு. அதனால்தான் தெய்வத்தை 4வது இடத்துல வச்சாங்க, குருவை 3வது இடத்துல வச்சாங்க. அந்த குருவையே தெய்வமாக நினைச்சு கோரக்கர் கிளம்பிட்டார். அப்படி கிளம்புற பொழுது அந்த மச்சமுனிக்கு ஒரு நாள் பையன் 7 வயசு பையனானா, 16 வயசு பையனானா, 20 வயசு இளைஞனா ஆயிட்டான். அப்போ ஒரு ஊர்ல போயிட்டு பிச்சை எடுத்துட்டு வாப்பா, எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொன்னேன். உடனே இவர் சுவாமி குருநாதா நீ உட்காரு, நான் போய் பிச்சை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்புறாரு. கோரக்கர் கிளம்புறாரு. கிளம்பி போன உடனே ஒரு வீட்டு முன்னாடி நின்று, அம்மா பசிக்குதுமா, என் குருநாதருக்கும் பசிக்குது, ஏதாவது இருந்தா அண்ணன் இருந்தா கொடுங்கன்னு கேட்குறேன். அப்படி கொடுக்குற போட்டு அந்த அம்மா நெய்யில வளைச்சுட்டு இருக்கு. இதுல நெய்யில வளைச்சுட்டு இருக்கு. உடனே சாமி பரவாயில்ல, சாப்பாடு ஆவல, வடை தான் ஆச்சு, என்ன பண்றது, பரவாயில்ல வடையா இருந்தாலும் கொடுத்துருங்க. வடையை வாங்கினார். 4 வடை கொடுத்துருந்த அம்மா. வடையை வாங்கி நேரம் எங்க வந்தார், குருநாதருக்கு வந்தார். குருநாதா நாங்கள் வடை சாப்பிடணும், அண்ணன் கிடைக்கல. இந்த வடையை சாப்பிட்ட உடனே குருநாதருக்கு எப்பவுமே சித்தர்கள்லாம் எல்லா விதமான ஆசையும் ஒழிப்பாங்க. இவர் பரிசப்பட்டார் தன்னுடைய சீடரை. இந்த வடை மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு நீ மறுபடியும் போய் அந்த வடையை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சரி குருநாதா நீங்க ஆசைப்பட்டீங்க, நீங்க ஆசைப்பட்டா நான் வாங்கி வராம இருக்கேனா, நான் போய் வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணா மறுபடியும் 4 நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு வடை போறேன். அன்னைக்கு ஏதோ அமாவாசை கிருத்திகை வடை சுட்டுதான் அம்மா. டெய்லி சுடுமா வடை? சுடாது. அம்மா வடை இருந்தா கொடுமா. ஏன்பா அன்னைக்கு ஏதோ எதேச்சா நான் வடை கொடுத்தேன் உனக்கு கொடுத்தேன், இன்னைக்கு வடை கேட்குற, இன்னைக்கெல்லாம் வடை இல்லப்பா, என் குருநாதர் கேட்டாருமா வடை கொடுமா. ஏன்பா உன் குருநாதர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா நீ? உன் குருநாதர் வடைக்கு பதில் கண்ணை பிடிங்கி கொடுக்கடா கொடுத்துருவியான்னு. என் குருநாதர் வடைக்கு ஈடாக கண்ணை கேட்டாலும் கொடுக்கணும், கண்ணை அப்படியே கையில புடுங்கி கொடுத்தாராம். கோரக்கர் கண்ணை புடுங்கி அப்படியே கையில கொடுத்தாராம். என் குருநாதருக்கு வடை வேணும்னா எனக்கு கண்ணு பெருசு இல்ல, இந்தா கண்ணு அப்படின்னு அப்படின்னு போயிட்டாலும் அம்மா. ஐயோ ஒரு குருநாதருக்காக இப்படி இது பண்றாரு இவரு. சரி சரி கொஞ்ச நேரம் உட்காருப்பா, நான் வடை சுட்டு தரேன் மறுபடியும் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, வடை சுட்டு கொடுத்துது. கண்ணை புடுங்குறோம்னே அவருக்கு என்ன பண்ணாரு, கண்ணை துணி எடுத்துட்டு மறைச்சு வச்சுக்காரு. மறைச்சு வச்சு குருநாதர் இருந்தாரு. குருநாதர் வடையை வாங்கி சாப்பிட்டாரு. ஏன் கோரக்கா நீ ஏன் ஒரு பக்கம் துணியை மூடிக்கிட்டே எனக்கு வர வடை கொடுக்குற, என்ன காரணம்? ஏன் இந்த பக்கம் திரும்பு அப்படின்னா ரத்தம் வழியுது, கண் இல்லை. ஏன் என்ன ஆச்சு, கண்ணுக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி நடந்ததை சொல்றாரு. நான் போய் வடை கேட்டேன். அந்த அம்மா உங்க குருநாதர் எதை கேட்டாலும் நீ எடுத்து கேட்டுருவியா, ஒரு கண்ணை கேட்டால் கூட கொடுத்துருவியான்னு கேட்டு, என் குருநாதருக்காக நான் கண்ணை கூட கொடுப்பேன், கண்ணை கொடுத்தா எனக்கு வடை கிடைக்குன்னா இந்த கண்ணை கூட நீங்க எடுத்து உங்க வடையை கொடுக்கணும் வேண்டாம் சாமி, அந்த வடை தான் நீங்க சாப்பிடுங்க. அப்படியா கோரக்கா, இந்த மாதிரி ஒரு சீடர் கிடைக்கிறதுனா எவ்வளவு தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி கட்டி அணைச்சார். கோரங்கர தன்னுடைய அந்த ஈர்ப்பு சக்தியால அருள் தன்மையால இழந்த கண்ணை மீண்டும் பெற்றார் கோரக்கர். அப்படியே காடு வழியா போய்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் பிரயாணம் பண்றாங்க. குருவும் சீடனும் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிற போட்டு ஒரு மலையாள தேசம், கேரளான்னு வச்சுக்கோங்களேன், மலையாள தேசம்னா கேரளா தானே, மலையாள தேசம். அந்த மலையாள தேசத்துக்கு போற பொழுது கோரக்கா நீ இங்கே காட்டுல இரு, நான் போய் இந்த நாட்டுல போயிட்டு என்ன நிலவரம் ஏதுன்னு பார்த்துட்டு ஏதாவது சாப்பிடறதுக்கு இருந்தா வாங்கி வரேன் அப்படின்னு இந்த மச்சமுனி என்ன பண்ண, கோரக்கரை காட்டிலேயே உட்கார வச்சுட்டு இவர் மட்டும் கிளம்பி போறாரு. போனா அந்த ஊர் ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு பரிமளான்னு சொல்றாங்க, அந்த அம்மா பேரு பரிமளான்னு ஒரு இளவரசி. அந்த இளவரசியை பாக்குறாரு. அந்த இளவரசி இவரை பாக்குது. எப்பவுமே சித்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா திடகாத்தமா இளைஞர் 25 வயசு பையன் எப்படி இருப்பான், 25 30 வயசுக்குள்ள பையன் திடகாத்தமா இருப்பான். அந்த தோற்றம் மச்சமுனிவரை பார்த்த உடனே அழகுல மயங்கிடுச்சு. சுவாமி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறார். இங்க கோரக்கரை விட்டாரு, எங்க காட்டுல விட்டாரு. அவர் கோரக்கரை காட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. இவர் அந்த இளவரசியை கல்யாணம் பண்ண குடும்பம் நடத்திட்டு இருக்கார். எல்லா வேலையும் மறந்துடுறார். ஒரு பையனும் பிறக்குது. அந்த பையன் பேரு மீனநாதன் பேர் வைக்கிறார். அப்படியே 4 மீனிமா சில காலம் போகுது. சில காலம் போற பொழுது அப்பதான் அவருக்கு ஞானம் வருது. ஞானம் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றார், எனக்கு ஒரு சீடன் இருக்கான், அவன் பேரு கோரக்கண்ணு பேரு, நான் எங்க இருந்தாலும் என்னை தேடி வந்துருவான். நான் எந்த மூலை உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்னை தேடிக்கிட்டு வந்துருவான், என்னை தேடிட்டு வருவான். அப்படி என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு மச்சமுனி அந்த இளவரசி கிட்ட, தன் மனைவி கிட்ட. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களை தேடி கண்டுபிடிச்சி கூட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன்,
யாரா இருந்தாலும் சரி, முடிவனோ சித்தரோ யார் எந்த ரூபத்துல இந்த ஊருக்குள்ள இந்த நாட்டுக்குள்ள எல்லையில காலை வச்சாலே தலையை விட்டுட்டு நான் ஆணையை போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆணை போட்டுறாங்க காவலாளி கிட்ட கூப்பிட்டு. யாராவது சித்தரோ முனிவரோ உள்ளுக்குள்ள காலடி வச்சாங்கன்னா அவர் தலையை விட்டுட்டு கொண்டுட்டவர் அப்படின்னு. அப்ப இவர் காத்துட்டு இருக்காரு கோரக்கருங்க. இவ்வளவு வருஷம் ஆகுது, 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு பொழுது, இன்னும் நம்ம மச்சமுனி குருநாதர் போனார் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையாள தேசத்துக்கு போறாரு. அப்படி போற பொழுது ஒருத்தர் வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்கிறாரு. அப்போ அந்த அம்மா, ஐயோ சாமி உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குது, ஊருக்குள்ள மட்டும் போயிடாரு சாமி. ஏமா என்னாச்சு? இந்த ஊர் இளவரசி சித்தரோ முனிவரோ ரிஷியோ யார் இருந்தாலும் தலையை வெட்டிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க, உங்க உயிருக்கே ஆபத்து, நீங்க போகாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ண, ஓ எல்லாத்தையும் தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்க்கல, இது நடந்திருக்கு. ஓ நம்ம குருநாதர் மாயை என்ற வலையில் அகப்பட்டு கொண்டு விட்டார், அந்த குடும்பம் என்ற மாய வலையில் விழுந்து விட்டார், மாய வலையில் இருந்து அவரை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ண, உருமாறும் தன்மை சித்தர்களுக்கு எப்பவுமே உண்டு, அதனால காத்துட்டு இருக்கார். அப்ப அரண்மனையில கடை குத்தாட கூட்டம் ஒண்ணு போது உள்ள. கடை குத்தாட என்ன அர்த்தம், இந்த ரோட்ல வித்த காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த காலத்துல நம்ம சின்ன வயசா இருக்கும்போது 2 மூங்கில் கொம்பை இது பண்ணிட்டு ஒரு கயிறை கட்டிட்டு அந்த கயிறு மேல நடந்து நடந்து போவாங்க பாருங்க. டம்மு 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 ஒருத்தன் மோன் அடிப்பான், காசு கேட்பாங்க, ஒரு பொண்ணு நடந்து போவோம், கையில ஒரு கொம்பு வச்சு இப்படி இப்படி நடந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் உள்ள போகுது. அந்த கூட்டத்தை ஒரு குறை என்னன்னா, மேல அடிக்கிறவன் இன்னைக்கு வரல, அவன் ஏதோ கண்ணாமலாம் திரும்பி வயிற்றால போயிட்டு போகுது, அவன் வரல. ஐயோ மேல அடிக்கிறவன் வரலையே, தப்பு பட்டவன் அடிச்சாதானே கரெக்டா கயிறு மேல நடக்க முடியும், என்ன பண்றது, இந்த கூட்டம் யோசிக்கும். உடனே என்ன பண்ணார், கோரக்கர் என்ன பண்றார், இந்த மேல அடிக்கிற வேலையை நான் பாக்குறேன், என்னை கூட்டு போ அரண்மனைக்கு அப்படி என்ன பண்றார், தன்னை மேல அடிக்கிறவனா அப்படியே உடையெல்லாம் மாட்டிக்கிட்டு உருவத்தை மாட்டிக்கிட்டு மேல அடிக்கிறவனா கிளம்பி போயிடுறாரு கடற்குத்தாடி கூட்டத்தோட. கடற்குத்தாடி கூட்டத்தோட போன உடனே அரண்மனையில அவர் என்ன பண்றார், மேளத்திலேயே சொல்றாரு, சத்தத்திலே, குருநாதா நான் வந்து விட்டேன் உங்களை அழைத்து போக, குருநாதா நான் வந்து விட்டேன் உங்களை அழைத்து போக. அவர் தெரிஞ்சது, மச்சமுனி தெரிஞ்சது. உடனே தன் இளவரசி கிட்ட சொல்றாரு, அம்மா வந்துட்டான், என் சீடம் வந்துட்டான், கோரக்கன் வந்துட்டான், மேளத்திலேயே சொல்றான், இந்த கூட்டத்துல தான் ஒருத்தன் இருக்கான், அவன் கண்டுபிடிச்சிட்டான் என்ன, நான் தான் சொன்னல எந்த மூலையில இருந்தாலும் வந்து என் சீட்டை கண்டுபிடிச்சிருவான்னுட்டு, அவனை கொல்லாத அப்படின்னு சொல்ற. சரின்னு உடனே சரி அவரை நான் கொல்லல, அவரை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோரக்கர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு, குருநாதா வணக்கம், நானும் உங்க கூட இந்த அரண்மனையிலே தங்கி உங்களுக்கு நான் சேவை புரிகிறேன், உங்களை கூட்டிக்கிட்டு நான் போல, ஆனா நான் என்ன பண்றேன், உங்க கூடயே உட்காந்து உங்களுக்கு சேவை புரியணும், குரு சேவை செய்யத்தான் என்னுடைய தலையாய கடமை, நான் செய்யறேன், அதுக்கு நீங்க அனுமதி வழங்கும். மச்சமுனி இளவரசி பாக்குற, இளவரசி சரி கூட்டு போல இங்கேதானே இருக்கிறேன்னு சொன்னார், சரி இருந்துக்குப்பா அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த மீன குழந்தை இருக்கு, அந்த பையன் பேர் மீனன்னு சொன்னே, மீனநாதன், அந்த கை குழந்தை என்ன பண்ணுதுன்னா மலத்தனம் போயிடுது படுக்கையில. உடனே தன்னுடைய சிறுகளை கூப்பிட்டு மச்சம்னு சொல்றாரு, போறக்கா என் குழந்தை மீரநாதன் மலத்தனம் கழிச்சுட்டான், அவனை போய் கழுவிட்டு வா அப்படின்றாரு. இவன் என்ன பண்றாரு, போறக்க அவனை போட்டு கல்ல நல்லா துவைச்சு துணியை துவைக்கிற மாதிரி பக்கெட்டு தண்ணியில் நல்லா அலசி பீஸ் பீஸாக்கி உடம்ப தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், முகம் ஒரு பக்கம், பல்லு ஒரு பக்கம் காய வச்சுடுறாரு. பாவி என் குழந்தைய கழுவி வேணாம் துவைச்சி குண்டா போட்டுச்சுக்கடா, நீதான் சீடனா, இதான் குருவுக்கு செய்யற செய்யலாம், இப்படி செய்யலாமா என் குழந்தைய அப்படின்னு அவர் கேட்ட உடனே, குருநாதா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி துண்டு துண்டா இருந்த அந்த உடம்பை எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்க்கிற, மறுபடியும் அந்த குழந்தை அப்படியே வந்துடுது குழந்தை. அப்பதான் அவருக்கு ஞானம் வருது, ஒரு சீடன் நம்ம கிட்ட சீடனா இருந்தவன் துண்டு துண்டா இருந்த மனித உடம்பு துண்ட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மறுபடியும் ஒரு உரு குழந்தையா, ஒரு உயிரான குழந்தையா உருவாக்குறான்னா அவனுக்கே குரு நாம இந்த மாயையில அகப்பட்டுக்கிட்டு இப்படி குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டுமே, இனிமே இது தகாது, போறக்க நமக்கு ஒரு நல்ல பாடத்தை உணர்த்திட்டோம், இனிமே இந்த இடம் நமக்கு இருக்கக்கூடாது, அரண்மனை வாசம் இனிமே எனக்கு வேணாம், நான் அந்த அரண்மனையை விட்டு கிளம்புறேன்
அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அந்த அம்மா சரி ஓரளவு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு, சரிங்க நீங்க ஊரை விட்டு போறேன்னு சொல்றீங்க, போற வழியில சாப்பாட்டு செலவு எத்தனையோ செலவு இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதனால நாங்க குடிங்க. ஒரு தங்க கட்டிய கையில கொடுங்க, இந்த தங்க கட்டிய கையில வச்சுக்குவாங்க. அப்பப்போ அந்த தங்க கட்டி ஏதாவது விட்டு பொருள் சேர்த்து செலவுக்கு வச்சுக்குவாங்க. இவர் பை மாட்டிக்கிறார், இவர் பை மாட்டின்னு தங்க கட்டி அதில் இருக்கிறார். காட்டுக்குள்ள நடந்து போறாரு. போறப்பா இந்த காட்டுல ஏதாவது திருடர் பயமா? எதுவும் திருடர் பயம்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. குருநாதா நமக்கே பயம், மடியில குழந்தை வழியில பயம். நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம், நாமளே சித்தர்கள், நம்ம கிட்ட என்ன இருக்குது, பொருள் இருக்குதா? நான் ஒண்ணும் கிடையாது, ஞானம் தானே இருக்குது நம்ம கிட்ட, திருட முடியாது. ஏன் பயப்படுறீங்க? ஒண்ணும் இல்லை. இவரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை பையன் திறந்து பார்த்துட்டு தங்க கட்டி இருக்குதா தங்க கட்டி இருக்குதான்னு பார்த்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு போறக்கார, பின்னாடி மச்சமுடி போயிட்டு இருக்க. இவர் திறந்து பாக்குற உடனே ஒரு இடம் வந்த உடனே போறக்கா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரா மாதிரி இருக்கு, ஓய்வு எடுத்துட்டு போலாம். சரி ஓய்வு எடுங்க அப்படின்னு மறுபடியும் திறந்து பார்த்துட்டு அப்படின்னு பைய எடுத்து வச்சுட்டு அப்படி தூங்குற. போறக்கிறத பாக்குற இன்னமும் இவர் பையன் திறந்து பாக்குற மாதிரி சத்தம் கேட்டது. இப்ப தூக்கத்துக்கு முன்னாடி பையன் திறந்து பாக்குறாரு. என்னதான் இருக்கு அந்த பையில அப்படின்னு பார்த்தா தங்க கட்டி மிளி 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 விழுக்குது. உடனே அந்த தங்க கட்டியை தூக்கி வெளியே போறாரு. யாரு? போற கட்டிட்டு போட்டுறாரு. போட்டு ஒரு கல்லை தூக்கி வச்சுக்கிறாரு பதிலுக்கு. பையன் கட்டி வச்சுக்கிறாரு. தூக்க கலைஞ்சு எழுந்துக்கிறாரு. போலாமா போறக்கா, தொடர்ந்து பயணத்துக்கு போலாமா? போலாம் அப்படின்னு போன உடனே மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா கல்லு திருடங்கெல்லாம் வரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, அதிகம் என் பையன் நான் தங்க கட்டி வச்சுக்கிறேன், அட பாவி அந்த தங்க கட்டி தூக்கி போட்டுட்டு கல்ல வச்சவன் நீதானா? குரு துரோகி, இனிமே நீ என் கூடவே இருக்காது, உனக்கு எனக்கும் சரிப்பட்டு வராது, நீ வேற ஒரு பாதையில போ, நான் வேற ஒரு பாதையில போறேன், உனக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்ன உடனே குருநாதா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி குருநாதரை நிக்க வச்சுட்டு ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல போயிட்டு சிறுநீர் கழிக்கிறாரு போறக்கு. அப்படி சிறுநீர் கழிச்ச உடனே அந்த மலையே தங்க மலையா மாறிடுது. அந்த மலையே என்ன ஆயிடுது? தங்க மலையா மாறிடுது. இதெல்லாம் போறக்கருடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லப்பட்ட நிகழ்வு. ஒரு சின்ன தங்க கட்டிக்காக நம்முடைய சீடனை திட்டமே, ஆனா நம்ம சீடன் கிட்ட இவ்வளவு பெரிய சக்தி இருக்குது, இவ்வளவு பெரிய சித்து விளையாட்டு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஒரு சிறுநீர் கழித்து ஒரு மலையே தங்க மலையா மாத்திட்டானே, இருந்தாலும் இவன் கூட இங்க பயணம் பண்ணக்கூடாது, இனிமே நீ வேற வழி போ, நான் வேற வழி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்ப போயிரு. சரி நான் வேற வழி போய்க்கிறேன், நீங்க வேற வழி போயிடுங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிடுற. போறக்கர் வேற வழிக்கு போற, மச்சமுடி வேற வழிக்கு போயிடுற. போறக்கருடைய பயணம் அப்படியே தொடர்ந்து வருது. நேரம் எங்க போறாருன்னா இமயமலைக்கு போயிடுற. எம்பெருமான் ஈசன் அடி போட்டு எந்த அடி போட்டுன்னு சொன்னாரு, அந்த ஈசன் அடி இருக்கக்கூடிய ஈசன் வாழக்கூடிய அந்த இமயமலைக்கு போயிடுற. அந்த இமயமலைக்கு போற பொழுது பாபாஜி மாதிரி ஒரு சித்தரை பார்க்கிற. அந்த சித்தர் பேர் என்னன்னா அல்லமா சித்தர் அப்படின்னு சொல்றோம். அந்த அல்லமா சித்தரை பார்க்கிறாரு இந்த கோரக்கர். அப்படி பார்த்த உடனே அல்லமா சித்தரும் கோரக்கரும் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கிற பொழுது அல்லமா சித்தர் கிட்ட சொல்ற, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்கிட்ட நீங்க பழகணும்னா நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், என் உடம்புக்கு சாவே கிடையாது, என் உடம்பு கல்லு மாதிரி வெண்கல மாதிரி என் உடம்பு அப்படின்னு தன் உடம்ப பத்தி பெருமையா பேசிக்கிற. யாரு? கோரக்கர் பேசுறாரு அல்லமாசித்தர் கிட்ட. அப்போ அல்லமாசித்தர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. ஒரு படத்தை சொல்லுவாங்க பாருங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு, நம்பினாதான் சோறு போடுவேன்னு சொல்றாங்க, அதனால நம்புறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்கு. உடம்பு ஒரு காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, உடம்பு என்பது அழியக்கூடியது அப்படின்னு சொல்ற. இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், வேண்டாங்க கத்தி என் உடம்புல போடுங்க, ரத்தம் வருதா, என் உயிர் போகுதா, என் தலை துண்டாகுதா, இல்ல என் உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, சோதிச்சு பாருங்க, உடம்பு தான் பெருசு அப்படின்னு கோரக்கர் என்ன பண்றார், ஒரு கத்தியை கொடுத்தாரு அல்லமாசித்தர் கிட்ட. அல்லமாசித்தர் என்ன பண்றார், அந்த கத்தி எடுத்து கோரக்கர் ஒரு வெட்டு வெட்டுற. வெட்டுற போது டம்னு சத்தம் கேடு.
ஐயா இப்ப அங்க மணி அடிச்சால டங் 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 சத்தங்க டங்னு சத்தம் கேக்குது. பாத்தீங்களா? காய கற்பம் கொண்டு என்னுடைய உடம்பை நான் எப்படி திடகாத்திரமா மாத்தி வச்சிருக்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு கோரக்கர். உடனே அல்லமா சித்தர் இப்ப அதே கத்தியை வச்சு ஏன் உடம்ப நீ வெட்டு, நீ உடம்புடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்றாரு அல்லமா சித்தர். உடனே கோரக்கர் அந்த கத்தியை வாங்கி அல்லமா சித்தரை வெட்டும் பொழுது அந்த கத்தி அவர் உள்ள போய் வெளியே அப்படியே காத்தா பிரிஞ்சு போகுது உடம்பு. திரும்ப கத்தி வந்த உடனே மறுபடியும் உடம்பு ஒண்ணு சேரும். ஆச்சரியப்பட்டு போயிடாரு கோரக்கர். என் உடம்புலையாவது கிண்ணுன்னு ஒரு சத்தம் வந்தது, ஆனா அல்லமா சித்தருடைய உடம்பு தானா காத்துல அப்படியே துணி போற மாதிரி போச்சு, மறுபடியும் ஒன்னா போச்சு, அந்த கத்தி ஊடுருவி வெளியே போச்சு. இந்த மாதிரி உடம்பை பெறணும்னா நான் என்ன பண்ணணும் சுவாமி, எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரக்கர் கேட்கிற. அப்படி கோரக்கர் கேட்கிற பொழுது ஒரே ஒரு உபதேசம் தான், அழிக்க முடியாமல் தள்ளி போடலாம் இந்த உடம்ப, ஆனா என்றாவது ஒரு நாள் என்ன இந்த உடம்பு என்ன ஆகும், அழியும். அதனால நான் ஒண்ணு சொல்றேன், இயற்கையோடு இயைந்து வாழ கற்றுக்கொள், ஒரே ஒரு உபதேசம் பண்றேன், அந்த உபதேசத்தை நீ கேளு அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் சொல்றேன். என்ன உபதேசம்னா அப்படி கண்ணை மூடி கேட்டார். குகேசனை கும்பிடு கோரக்கா அப்படின்னு சொல்லுது. காதல சொல்றார், குகேசனை கும்பிடு கோரக்கா. குகேசன்னா யாரு? குகன்னா யார கும்பிடுவோம்? முருகனை கும்பிடுவோம். ஓ, முருகனை கும்பிடணுமா? குகைனா உடம்புன்னு அர்த்தம். இந்த உடம்புக்குள்ள எது இருக்கு? ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மாக்குள்ள சிவம் இருக்கு. அந்த ஆன்மாக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தை வணங்கு, இது போல உடம்பு உனக்கும் கிடைக்கும். இயற்கையோடு இயற்கை பரிணாமத்தோடு வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அதை செய்து காட்டுற. அப்படி அல்லமா சித்தர் நடந்து அப்படி போற பொழுது அந்த இடத்துல மரம் செடி கொடி எல்லாம் அசைஞ்சு அவருடைய அந்த பாதத்தை வருடுதான். அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறார். உடனே பல ஊர்களை கடந்து அந்த அல்லமா சித்தரை வணங்கிட்டு அந்த உபதேசத்தை கேட்டு மணக்குகை, இந்த மனமாகிய குகைக்குள் இருக்கக்கூடிய சிவத்தை வணங்கி அப்படியே பல ஊர்களுக்கு சென்றார். அப்படி செல்ற பொழுது அந்த இடத்துல பிரம்மமுனின்னு ஒரு முனியை சந்திக்கிறார். பிரம்மமுனியும் கோரக்கரும் ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க மாதிரி பழகுறாங்க. இவர் இல்லைன்னா அவர் கிடையாது, அவர் இல்லைன்னா இது கிடையாது. அந்த மாதிரி பிரம்மமுனியோட ரெட்ட குழந்தை மாதிரி பழகிக்கிறாங்க. அப்படி பழகுகின்ற பொழுது இருவருமே தவம் செய்தார்கள். இருவரும் தவம் செய்து யாக வேள்வி நடத்தினார்கள். எதுக்காக யாக வேள்வி நடத்தினாங்கன்னா, ஐந்தொழிலையும் சிவபெருமான் போல நம்மளே செய்யலாம், அந்த வரம் சிவபெருமான் கிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்காக யாகம் செய்யறாரு. அப்படி யாகம் செய்த உடனே தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஐயோ, இந்த ரிஷிகள் ரெண்டு பேரும் தேவர் உலகத்தையும் கொண்டுட்டு அங்கேயே வந்துட்டாங்க, என்ன பண்றது, ஐந்தொழில ஆட்சி பண்ணிட்டாங்கன்னா இந்த தவத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் இரண்டு பெண்களே அந்த யாகத்திலிருந்து வெளியே வந்து அந்த முனிவர்களை மயக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ரெண்டு பெண்கள் எழுந்து வராங்க யாகத்திலிருந்து. பிரம்மமுனி கோரக்கர் ரெண்டு பேரையும் மயக்கணும், அவங்களுடைய வரத்தை திசை மாற்றணும் அப்படின்னு வராங்க. அப்படி வரப்பொழுது எதுக்குமே பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, இந்த மூன்று ஆசை கடந்தவர்கள் தான் சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள். ஒண்ணு மயக்கனே வரல அந்த பொண்ணுங்க பார்க்கணுன்னே இருக்கு. ஆனா தேவர்கள்ல அக்னி பகவானோ வாயு பகவானோ அந்த ரெண்டு பொண்ணுங்க மேல ஆசைப்பட்டுறாரு. யார் படைச்சாங்களோ என்ன பண்ணாங்க, அவங்க தேவர்கள் அவங்க அக்னி வாயு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுற பொழுது நெருப்பாகவும் நீராகவும் மாறிடுறாங்க அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு. உடனே இவங்க ரெண்டு பேரும் பிரம்மமுனியும் கோரக்கரும் நாங்க சிவனை குறித்து தவம் செய்யும் பொழுது எங்க யாகத்தை தவிர்ப்பதற்காக ரெண்டு பெண்களா வந்தீங்க, நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு செடியா மாறிடுங்க அது சாபம் கொடுத்துறாங்க. ஒரு பொண்ணு கஞ்சா செடி, ஒரு பொண்ணு புகையிலை செடி. கஞ்சா செடி அறிமுகப்படுத்துறதே யாரு? கோரக்கர் தான். அது ஒரு மூலிகை, அதை நாம தவறா பயன்படுத்துற. இப்ப கலியுகத்துல என்னென்னலாம் நடக்கும், நல்ல கண்டுபிடிப்புகளை எப்படி மனிதன் அழிவுக்கு பயன்படுத்துவான், இதெல்லாம் தன்னுடைய ஓலைச்சுவடியில ஏற்கனவே எழுதி வச்சுட்டாராம் கோரக்கர். அப்படி அந்த ரெண்டு செடிகளை உண்டாக்குற உடனே அந்த செடிக்கு நெருப்பாகவும் நீராகவும் இந்த அக்னியும் இந்த வாயும் வந்துட்டாங்க.
வந்த உடனே அந்த 2 செடிகளும் மன்னிப்பு கேட்குது. அப்படி கேட்கிற பொழுது, சரி நீங்க 2 பேரும் மூலிகையாக பயன்படுங்க, மூலிகையாக பயன்பட்டு மனித குலம் கிடைப்பதற்கு ஒரு வைத்திய முறையில பயன்படக்கூடிய செடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சிவன் காட்சி கொடுக்குறார். சிவன் காட்சி கொடுத்த உடனே, உங்க 2 பேராலையும் 5 தொழிலையும் செய்ய முடியாது, ஆனா இறந்த ஒருவரை எழுப்ப முடியும். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அதை எழுப்பக்கூடிய சக்தியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். 5 தொழில்களை செய்யக்கூடிய சக்தி சிவனாக எனக்கு மட்டும்தான் உண்டுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அப்படி கோரக்கரும் பிரம்மமுனியும் பல காலங்கள் வாழ்ந்து இயற்கையோடு இயற்கையாக இருந்து மூலிகை செடிகளை எல்லாம் பயன்படுத்தி பல அரிய உயிர்களை எல்லாம் காப்பாற்றி மனித குலத்துக்கு நல்லதெல்லாம் செய்து, எந்தெந்த மூலிகையை பயன்படுத்தினா என்னென்ன விஷயத்தை பண்ணலாம், எதை தங்கமாக்கலாம், இரும்பை எப்படி தங்கமாக்கலாம், செத்தவங்களை எப்படி எழுப்பலாம், எல்லாத்தையும் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுறார் கோரக்கர். அப்படி எழுதி வைக்கிற பொழுது மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பொறாமப்பட்டு அந்த ஓலைச்சுவடி எப்படியாவது பறிச்சிடணும், இவர்கிட்ட பறிச்சிடணும் அப்படின்னு வரப்பொழுது அவங்கள வந்தவங்களை உட்கார வச்சு, நம்ம டீ கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தார் 2 பானம். அதுல கஞ்சா செடியும் புகையில செடியும் கலந்து கொடுத்தார். எல்லாம் மயக்கடிச்சு கீழே வந்துட்டாங்க. திருடிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, திருடிக்கு போகணும்னு வந்து நினைச்சவங்க என்ன பண்ணாங்க, மயக்கப்பட்டு கீழே வந்துட்டாங்க. உண்மையான தன்மை இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு சாதாரணமா ஒண்ணுமே நீ என்னதான் ஆராய்ச்சி பண்ணா கூட அந்த ஆராய்ச்சி கடைசியில நல்ல முடிவை தராது. பாதி பாதி அரையும் குறைமா இருக்கக்கூடிய ஓலைச்சுவடி மட்டும் அவங்க கண்ணில் வச்சுட்டு உண்மையான ஓலைச்சுவடி எடுத்துக்கொண்டு இவர் கிளம்பி விடுகிறார். அப்படி அவர்கள் செல்ற போது சுவடிகள் என்னன்னா, கோரத்தரிடம் இந்த சுவடிகள்லாம் கவர் செல்ல முடியாம அவங்க எல்லாம் மயக்கமாயிடுறாங்க அந்த மூலிகையினால. அப்படி போன இடம் எதுன்னா கொல்லிமலை. அந்த கொல்லிமலையில 7 பெட்டி, 7 பெட்டியில 7வது பெட்டியில இந்த சுவடிகளை எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு சூட்சும திறவுகோல மந்திரத்தால வச்சு மறைச்சு வச்சிருப்பதாக சில நூல்கள் சொல்லுகின்றன இன்றளவும். அது மட்டும் கிடையாது, கோரக்கர் வைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோரக்கர் வைப்புல மச்சமுனியினுடைய வரலாறு, ஞான நூல், சந்திரரேகை, பையா சொன்னார் இல்லையா ஒரு புத்தகம் எடுத்து இது சந்திரரேகைன்னு சொல்லிட்டு, அந்த சந்திரரேகை மந்திரம், அந்த மந்திரம், ரவிவேதலை, முத்தாரம், மலைவிகடம், யோகம், ரசவாதம், இப்படி நிறைய நூல்கள்லாம் எழுதணும். அப்படிப்பட்ட கோரக்க சித்தர் வாழக்கூடிய இடத்துலதான், அவருடைய திருவடிப்பட்ட இடத்துலதான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உட்கார்ந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். கோரக்க சித்தர் இந்த செடியாவும் இருக்கலாம், இந்த பூவாவும் இருக்கலாம், லிங்கமாவும் இருக்கலாம், பூ மாலையாவும் இருக்கலாம், பூசாவும் இருக்கலாம், தும்பாவும் இருக்கலாம், வாழை மரமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்ப எப்பேற்பட்ட இடம் பாருங்க. இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கேட்டிருக்கீங்க இங்க வரலாறு அப்படின்னா எப்பேற்பட்ட இடம். அவருடைய ஜீவ சமாதி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, அவர் காகபுதண்டர் கூட கூட நட்பாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப வந்து பார்த்தா எரிஞ்சு போயிருக்கு. அந்த இடைய